அந்த விஜய் கட்சியோட ஒரு பொதுக்கூட்டமோ இல்ல விஜய் வந்து ரோட்ல நின்னாலும் நம்ம மக்கள் எல்லாம் பல்ல இழுத்து கை காட்டி நிக்கிறாங்க. ஆனா இந்த ஒப்பு சொத்து இங்க வந்து நிறைய பேர் ஆட்டை போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் ஏழைங்கெல்லாம் போய் சேரல, ஏழைங்கெல்லாம் போய் சேரல. இன்றைக்கு RSS அமைப்பு, சங் பரிவார் அமைப்பு, IPS IAS என்ற தேர்வில் ஏதாவர்கள் எல்லாம் எழுதி விட்டார்கள், அவங்க பாஸ் ஆகிவிட்டார்கள் என்று குரூப் 1 குரூப் 2ல வந்து தேர்ந்து எடுத்து அவங்க எல்லாம் அதிகாரியா போட்டிருக்காங்க ஒரு மாநிலத்திலும். அப்ப இந்த அன்சாரி பையன் சட்டசபையில் இருந்தா இந்த சட்டசபையில் அப்படியே ஆடி இருக்கும். வரக்கூடிய இன்னும் 10 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய சுதந்திர போராட்டம் நடந்தே தீரும். அது இஸ்லாமிய தலைமையில்தான் நடந்தே தீரும் என்று நான் இன்னைக்கு சொல்லுகிறேன். அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இன்று தமிழக பள்ளிபாபா கழகத்தின் சார்பாக சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தி கொண்டிருக்கும் பொதுக்கூட்டத்தின் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் தமிழக பள்ளிபாபா கழகத்தின் தலைவரும் என் சகோதரமான யூனுஸ் கான் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு ஆற்ற இருக்கும் முகமது கயாஸ் அவர்களே, சிறைப்புரை ஆற்ற வந்திருக்கும் மனித ஜனநாயக கட்சி தலைவர் சகோதரர் தமிழ் அன்சாரி அவர்களே, இந்த கூட்டத்தில் உரையாற்றி அமைந்திருக்கும் சட்ட மேதை, சிறையில் இருக்கும் எத்தனை சிறைச்சாலை சிறையில் இருக்கும் சிறைவாசிகளுக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கும் புகழேந்தி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில தலைவர் பார்வேந்தன் அவர்களே, இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் சகோதரர் வா பிரபு அவர்களே, தமிழக முஸ்லிம் ஜமாத்தின் தலைவர் உமர் முக்தார் அவர்களே, தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தின் மாநில அமைப்பாளர் சுலைமான் மண்டி அவர்களே, இன்று தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தின் மாநில பொருளாளர் சையத் கவுஸ் அவர்களே, அசர் கான் அவர்களே, ரஹீம் கான் அவர்களே, ரஹ்மான் கான் அவர்களே, MMD அக்பர் அவர்களே, முகமது ஆகில் அவர்களே, அல்தாப் அவர்களே, இஷாக் அவர்களே, சேட் அவர்களே, தமீம் அவர்களே, ஸ்டார் பாஷா அவர்களே, கபூர் அவர்களே, உசேன் அவர்களே, இர்பான் அவர்களே, வசீம் அவர்களே, இங்கே அமைந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, உங்கள் மீதும் இறையின் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று என்னுடைய சிறையுரை ஆற்றுகிறேன். இன்றைக்கு அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு சட்டத்தை கண்டித்து தமிழக பள்ளிபாபா கழகத்தின் சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த பொதுக்கூட்ட நோக்கங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்கணும். 1996ஆம் ஆண்டில் 92ஆம் ஆண்டில் அயோத்தியில் பாபர் பள்ளி உடைக்கப்பட்டது. இதே டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாள் அன்றுதான். புரியுதுங்களா? இன்றைக்கு தமிழக பள்ளிபாபா கழகத்தின் சார்பாக ஒப்பு சட்டத்தை எதிர்த்து பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. அன்பான சோழர்களே, ஒப்பு சட்டம் என்றால் என்ன என்று தெரியாமல் மக்கள் இருக்காங்க. இப்போ ஒரு விஜய் ஒரு கட்சி வச்சிருக்காரு. அந்த விஜய் கட்சியோட ஒரு பொதுக்கூட்டமோ இல்ல விஜய் வந்து ரோட்ல நின்னாலும் நம்ம மக்கள் எல்லாம் பல்ல இழுத்து கை காட்டி நிக்கிறாங்க. ஆனால் இந்த சமுதாயத்துக்கு வரக்கூடிய பிரச்சனை பத்தி சிந்திக்க மாட்டார்கள். இந்த சமுதாய தலைவர்கள் இந்த சமுதாய மக்களுக்காக எத்தனை போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பொதுக்கூட்டங்கள் நடத்தி இருக்கார்கள் சிந்திக்க மாட்டார்கள். யாரென்றால் நடிகர்கள் பின்னாடியும் நடிகையின் பின்னாடியும் சென்று கொண்டுதான் இந்த சமூகம் இருக்கிறது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த ஒப்பு சட்டம் என்று இங்கு அறிவிக்கப்பட்டதோ தமிழகத்தில் அமைத்து முஸ்லிம் அரசியல் கட்சியும் தெரிந்தால் அமைப்புகளும் சரிதான் பல போராட்டங்கள் அமைத்துக் கொண்டு இருக்கிறது, பல போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த காலில் வாங்கி அந்த காலில் போய் கொண்டுதான் இருக்காங்க. ஏன் இது சொல்ல வருகிறேன் என்றால், இது உங்கள் சொத்து. ஒப்பு என்றால் இறைவனுக்காக அறிவிக்கப்பட்ட உங்கள் சொத்து, அல்லாஹ்வுக்காக கொடுத்த சொத்து, ஏழைகளுக்காக கொடுத்த சொத்து. அந்த ஒப்பு சொத்துல தான் பள்ளிவாசலும் மதரசாவும் தர்காவும் மருத்துவமனையும் எல்லாம் பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனா இதெல்லாம் சிந்திக்கிறீங்களா?
அந்த ஒப்பு சொத்து எத்தனை கோடி இருக்கு இந்தியா தெரியுமா? இந்தியாவில் 2வது இடத்தில் இருக்கிறதா ஒப்பு சொத்து. அந்த ஒப்பு சொத்தை பத்தி யாரா நினைக்கிறீங்களா? ஆனா இந்த ஒப்பு சொத்து இங்க வந்து நிறைய பேர் ஆட்டை போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் ஏழைங்கெல்லாம் போய் சேரல. ஏழைங்கெல்லாம் போய் சேரல. கர்நாடகால 27,000 ஏக்கர் நிலம் ரியல் எஸ்டேட்டுக்கு பிஜேபி வித்திருக்குது. ரியல் எஸ்டேட்டுக்கு பிஜேபி வித்திருக்குது. எந்த சொத்து? ஒப்பு சொத்து. புரியுங்களா? ஒரு மாநிலத்திலும் பிஜேபி தான், மற்ற அரசியல் கட்சியும் தான் இந்த ஒப்பு சொத்தை ஆட்டை போட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ இதுக்கு ஒரு வழி வேணும். அந்த வழி தான் இந்த ஒப்பு திரு சட்டம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அன்பான சகோதரர்களே, அந்த ஒப்பு சட்டத்தை பத்தி பேசுறதுக்கு நம்முடைய எம்எல்ஏ அன்சாரி அண்ணன் இருக்காரு. அவருக்கு தெளிவா சொல்லுவார். நான் சில விஷயம் மட்டும் சொல்றேன். இந்தியாவில் வாழுகின்ற முஸ்லிம்கள் நாம், இந்தியாவில் வாழுகின்ற முஸ்லிம்கள், இந்தியா சுதந்திரத்துக்காக போராடின முஸ்லிம்கள், இந்தியா சுதந்திரத்துக்காக தியாகம் செய்த முஸ்லிம்கள், இந்தியாவில் சுதந்திரத்துக்காக ரத்தம் சிந்த முஸ்லிம்கள், இந்தியா சுதந்திரத்துக்காக பொருளாதார கொடுத்த முஸ்லிம்கள், இந்தியா சுதந்திரத்துக்காக சிறை சென்ற முஸ்லிம்கள் நம்ம அனைவரும். நாம் அந்நியர் கிடையாது. ஆனால் இந்த பிஜேபி அரசு மத்தியில் என்றைக்கு வந்ததோ அன்று வரைக்கும் இந்த முஸ்லிம்கள் நிம்மதியை வாழ முடியுதா? நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்றேன். உத்தரப்பிரதேசல ஒரு பழைய அலகாபாத்ல ஷாரியா பள்ளிவாசல் ஜனவரி 23ஆம் ஆண்டு 1643 கட்டப்பட்ட பள்ளிவாசல் ரோடு விரிவாக்கத்துக்காக இடிக்கப்பட்டது. எத்தனை வருஷம்? 1643ஆம் ஆண்டுக்கு முன்னாடி கட்டின பள்ளிவாசல். இது ரோடு விரிவாக்கப்படுறாங்களா? அந்த பள்ளிவாசல் யார் வந்தவன? பிஜேபி அரசு வந்தவன. எத்தனை ஆண்டுகள் பள்ளிவாசலை இடித்து விட்டான். அது மட்டுமா? மசூதி 2025 டெல்லி சாலையில் அமைந்து இருக்க மசூதிய ரயில்வே திட்டம் சொல்லிட்டு பழைய கால பள்ளி, அந்த பள்ளி இடித்து விட்டான். சரி, அதை விட்டமா? மனித மசூதி என்ற பிப்ரவரி 25ஆம் தேதி அரசு நிலம் கைப்பற்றப்பட்டு கட்டப்பட்ட பள்ளி சொல்லி அந்த பள்ளி இடித்தான். 100 ஜமா மஸ்ஜித் டிசம்பர் 2004 1885 ஆண்டில் பழமையான மசூதி, 1885ஆம் ஆண்டு பழமையான பள்ளிவாசல இடித்து தள்ளிவிட்டான். லக்னோவில் 100 ஆண்டுகள் முன்ன பள்ளிவாசல் தள்ளிவிட்டான். இது மாதிரி உத்தரப்பிரதேசத்துல எத்தனை பள்ளிவாசல் இடித்து தள்ளிவிட்டா பாருங்க. யாருக்குன்னா சொர்ணம் இருக்குதா? முஸ்லிம் நம்ம சொல்றோமே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்ன முஃமின் முஸ்லிம் தானே நம்மளாம் சொர்ண தேவையில்ல. இறைவனத்தை இருக்கிறான். அங்க அடிச்சானாயா? ஐசஸ்ல அடிச்சானாயா? நான் கேட்கிறேன். அங்க அடிச்சானா ஐசஸ்ல அடிச்சானா? எல்லாம் ஒண்ணுதானே. இந்திய திருநாட்டில் தானே நடந்தது, இல்ல வேற அந்த பாலஸ்தீன நடுவுது கிடையாதுல்ல. அப்போ உங்களுக்கு ஒற்றுமை இல்லையா? உங்க ரத்தம் கொதிக்கலையா? உங்களுக்கு யோசனை வரலையா? கேட்கணும், நிறைய கேட்கலாம். ஆனா ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்ற சகோதரர்களே, ஹோலின்ற ஒரு பண்டிகை வந்து ரமலான் மாதத்துல, அந்த ஹோலி பண்டிகை வந்து ரமலான் மாதத்துல என்ன பண்ணாங்க? நீங்க எல்லாம் நிம்மதியா இங்க சகல் செஞ்சோம், சகல நிகழ்ச்சி நடத்தினோம், நோம்பு திறந்த நிகழ்ச்சி நடத்தினோம், நோம்பு திறந்தோம், எல்லாமே செஞ்சோம். அந்த ஹோலின்ற பண்டிகை வந்த அன்றைக்கு உத்தரப்பிரதேச அரசு என்ன சொல்லிச்சு? முஸ்லிம்கள் ஜும்மா தொழக்கூடாது சொல்லிச்சு. நீங்க வருஷம் பூரா தொண்டு கழிப்பீங்க, ஹோலின்றது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது, அப்ப நீங்க தொழக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த அரசு சொல்லிச்சு? பிஜேபி அரசு சொல்லிச்சு. இறைவனோட தொழுகை வைத்த தொழக்கூடாது சொன்னாச்சு. அப்போ உங்க ரத்தம் சுண்டலியா? அப்போ நீங்க கம்மல் வேடிக்கை பார்த்தானே உட்கார்ந்துக்கிறீங்க? அப்ப உங்க சொத்து இல்லையா?
நாளைக்கு அல்லாஹ் மறுமையில உங்களை கேட்பாங்க, அசல மயாத்தில் வச்சு உங்களை எல்லாம் கேட்பாங்க. அப்ப நீங்க எந்த மூஞ்சி வச்சு அல்லாஹ்வை நீங்க பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க தானே. ஆனால் ஒரு பள்ளிவாசல ஓய்வுற பண்டிகையில பள்ளிவாசல் திரை போட்டு மூடி உள்ள தொழில் இருந்தா கூட அந்த சகோதரர்கள் இவங்க பெரிய கட்டை எடுத்து போட்டு அந்த பள்ளிவாசல் இடித்து உள்ள போய் அந்த ஓய்வுற தண்ணி எடுத்து மேல தெளிச்சு அந்த பள்ளிவாசல் அசுத்தம் பண்ணி அங்க தொழில் முடியாம ஆக்கி வந்தார்கள் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல்கள். நம்ம எல்லாம் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லா கட்டையும் ஆச்சுன்னு சொல்லிட்டு, அப்போ இது யாருக்காக நடத்தப்படக்கூடிய போராட்டங்கள்? இஸ்லாமியர்களுக்காக நடத்தக்கூடிய போராட்டங்கள். இந்த பிஜேபி அரசு முஸ்லிம்களை ஒடுக்க நினைக்கிறது. இந்த பிஜேபி அரசு முஸ்லிம்களை சிறைக்கு தள்ள நடக்கிறது. இந்த பிஜேபி அரசு முஸ்லிம்கள் சொந்த சூறாய நடக்கிறது. இந்த பிஜேபி அரசு முஸ்லிம் பெண்கள் கற்பில் விளையாட நடக்கிறது. அன்பான சகோதரர்களே, அங்க யார் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்ன சகோதரன் தானே. அந்த ஹோலி பண்டிகையில் வெளியே போய் அந்த கூட்டத்தில் வந்து கொண்ட அந்த சகோதரனை நிப்பாட்டி ஹோலி தண்ணி மேல எட்டி ஊத்துறாங்க மகாராஷ்டிரால. அப்ப அந்த சகோதரன் கருத்தை நிற்கிறான். அவனுக்கு அவன் வாக்குவாதம் நடக்குது. அவன் யார்? அந்த பிஜேபி கார இனிப்புலேஷன் துப்பாக்கி எடுத்து தமான்னு சொல்றான். அப்படியே அந்த சகோதரர் அங்க ஷஹீத் இந்த அந்த மௌத்தாய் போன அந்த சகோதரர். ஏன்? அவன நம்ம சகோதரர் தானே. அவன நம்ம சகோதரர் தானே. எதுக்காக? ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்திருந்தேன், என் மேல் இந்த தண்ணியை ஊத்தாதீர்கள், நான் நோன்பாளியா இருக்கிறேன் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக அவனை சுட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்போ உங்களுக்கு ரோஷம் வர வேண்டுமா? உங்க ரத்தம் கொதிக்க தேவையில்லையா? அப்ப இந்த பிஜேபி அரசு எங்கெங்க ஆளுகிறதோ முஸ்லிம்களை ஒடுக்க நசுக்க நினைத்துக் கொண்டிருக்கார்களே, அப்ப நீங்க போராட்ட களத்துக்கு வரமாட்டீங்களா? பொதுக்கூட்ட களத்துக்கு வரமாட்டீங்களா? இஸ்லாமிய தலைவர்கள் அணைத்து நிற்க மாட்டீங்களா? யாரும் இருக்கட்டும், நடக்கக்கூடிய போராட்டம் என்னது? இஸ்லாமியர்கள் போராட்டம், முஸ்லிம்கள் போராட்டம். இந்த முஸ்லிம்களுக்காக பொருள் கொடுக்கக்கூடிய போராட்டம் தவிர சுயநலமாக நடத்துகிறார்களா? சொல்லுங்க. ஒருத்தர் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அங்க தீப்பத்தி தான் நிக்குது. அது ரொம்ப தூரம் இல்ல, யூபியும் பத்திரிகை இங்க வந்துடும். தமிழ்நாடு வந்துச்சு, தமிழ்நாடுல வந்துச்சு. இந்த வரக்கூடிய 2000 தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணின்றாங்க. அல்லாத கொண்டு வர மாட்டான், அந்த கூட்டணி அரசு கொண்டு வர மாட்டான். ஏன்னா சிஏக்கு அந்த ஆதரவு கொடுத்த போட்டதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம். அதனால முஸ்லிம்கள் ஏற்ற மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க, அவங்க ஓட்டும் போட மாட்டாங்க. நம்ம உறுதியா நிற்கிறோம். சகோதரர், நீங்க சிந்தித்து பாருங்கள். உங்களோட சகோதரர் தான் அங்க சுடப்பட்டான். உங்க சகோதரர்களே தான் அந்த ஓடிட்ட தண்ணியை வீட்டு மேல ஊட்டி அசிங்கப்படுத்தினான். அது வீடியோல அப்படியே எடுத்து காட்டுறான். 3 பேர் போறாங்க பைக்ல. தன் சகோதரர் வண்டி ஓட்டுன்னு போறா. நடுவில் அந்த பெண் உட்கார்ந்து இருக்குது, சகோதரி. தன் தாயார் பின்னாடி உட்கார்ந்து இருக்குது. இந்த ஓடி இந்த தண்ணியை ஊற்றுறது, இந்த மார்பால ஊத்துறது கரெக்டா ஜூம் பண்ணி காட்டுறான். அப்ப எவ்வளவு வைத்தறிச்சல் இருக்கும், எவ்வளவு மனவேதனை இருக்கும். என் சகோதரி அங்க பாதிச்சாலும் நாம் இங்க குரல் கொடுக்க வேண்டுமா வேணாமா? நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாலும் அவன் அச்சம் பயம் வரும். நீங்க உங்க தொழிலும் உங்களோட வீடும் நீங்க இருந்தா எப்படி அவங்களுக்கு பயம் வரும்? வராது. அன்பான சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தை நீங்க நினைத்துக் கொண்டிருக்கீங்க. நம்ம பிரியாணி கறிகறி வியாபாரத்துக்கு பிளாட்ஃபார்ம் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு, சங் பரிவார் அமைப்பு, ஐபிஎஸ் ஐஏஎஸ் என்ற தேர்வில் ஏதாதவர்கள் எல்லாம் எழுதிவிட்டார்கள், அவங்க பாஸ் ஆகிவிட்டார்கள் என்று குரூப் 1 குரூப் 2 தேர்ந்து எடுத்து அவங்க எல்லாம் அதிகாரியா போட்டிருக்காங்க. ஒரு மாநிலத்திலும் யாரு கலெக்டர் ஐஎஸ், போலீஸ் ஆபர் ஐபிஎஸ், யாரு ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்றவர்கள். ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு ஆதரவு உள்ளவர்கள் தான் நிறைய இன்னைக்கு எல்லா துறையில வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க போய் ஒரு ரேஷன் கார்டு வாங்க முடியாது, நீங்க ஒரு ரேஷன் கார்டு வாங்க முடியாது, நீங்க ஒரு
கரண்ட் பில்லு நீங்க போய் உங்க சொந்தமா வந்து கரண்ட் லைன் கூட வாங்க கூட நீங்க கஷ்டப்படணும். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் வாங்க கூட நீங்க கஷ்டப்படணும். ஏன்னா அவன் ஃபுல்லா சுத்தி கொண்டு வந்திருக்க ஆர்எஸ்எஸ் சுழற்சியாதிகள். அன்பான சகோதரர்கள், நீங்க சிந்தித்து பாருங்க. நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும். நம்ம பிள்ளைகள் படித்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் கலெக்டர் ஒரு ரேஞ்சுக்கு வந்தாதான், வழக்கறிஞர் வந்தால்தான், அவங்க மேல் தடத்தில் போய் உட்கார்ந்தாதான் இந்த சமூகத்துக்கு எதுனா செய்ய முடியும். தவிர நீங்க நாஸ்டா வண்டியோ பிரியாணி வண்டியோ கறிக்கறியா வச்சுட்டு வியாபாரம் வச்சுட்டு இந்த வெள்ளாடிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தா இந்த நாட்டில் நம்ம அந்நியர்கள் அனாதையாக தான் ஆகணும். அல்லாத பாதுகாப்பு இருக்குது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான். இது எந்த மாற்றமும் கிடையாது. நமக்கு உணர்வு வேணும். ஏன்னா ஏதோ ஒரு கட்சி வந்து பேசுது, நம்ம அப்படி நின்று வேடிக்கை பார்த்துட்டு போலாம்னா நிறைய பேர் இருக்காங்க. அது வேண்டாம். அது எந்த கட்சியும் இருக்கட்டும், யாரோ இருக்கட்டும், அவன் யாரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னான் தானே, அவன் எதுக்காக பொருள் கொடுக்கிறான்? அந்த சமூகத்துக்கு பொருள் கொடுக்கிறான், இந்த சமுதாய மக்களுக்காக பொருள் கொடுக்கிறான். அப்ப இந்த அன்சாரி பையன் சட்டசபையில் இருந்தேன்னா இந்த சட்டசபையில் அப்படியே ஆறி இருக்கும். நான் ஏழு அடிச்சு சொல்றேன். ஏன்னா அதிமுக இருக்கிற சட்டசபையில் போட்ட பல விஷயங்கள் வந்து போராடி பல முற்றுகை பண்ணி வெளியே வந்தா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர், எங்க கட்சியோட தலைவர் அவரை இன்னைக்கு போராட்டம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவரை சட்டசபைக்கு அமைச்சிருந்தா இன்னைக்கு சட்டசபையிலும் பல தீர்மானங்கள் இஸ்லாமிய நிறைவேற்றப்படும். ஏன் சொல்ல வர நம்ம வந்து வேண்டாம். இப்ப அன்சாரி பாய் நிக்கிறாங்கன்னா அன்சாரி பாய் எதிர்த்து நம்ம ஒரு வேட்புமனு தாக்கல் பண்றது இல்ல, அதை நம்ம ஒரு வேற வீணா போன கட்சியில போய் நின்று அதுக்கு வேட்புமனு பாக்குறது இல்ல, ஜவஹர்லால் அவருக்கு எதுக்காக வேட்புமனு தாக்குறது, ஓட்டு ஸ்பிட் பண்றோம். எதுக்கு? சூழ்ச்சியாளர்களுக்கு நம்ம வழி வகுத்து கொடுத்துறோம். நம்ம சமூக மக்கள் 30 பேருக்கு மேல இந்த சட்டசபையில் வரலாறு இருக்கிறது. இந்த சட்டசபை சபாநாயகர் மிகப்பெரிய ஒரு தன்மாத்திர அத்திசாய் உட்கார்ந்து வந்திருக்கார். இந்த சட்டசபை முஸ்லிம்கள் பொருள் மிகப்பெரிய பொருள் ஓங்கி கொண்டிருந்தது. இப்ப ஓங்கல நல்லா சிந்திச்சு பாருங்க. அதுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். நம்ம எப்ப வெளியே வர போறோம்? நம்ம இது வரைக்கும் வீட்டுல போந்து தான் இருக்கோம். ஆனா இங்க ஒண்ணு அடிக்கல. ஆனா இதே ரோட்ல பல போராட்டங்கள் நடக்கிற கூட்டமா நின்னுது. எதுக்கு தான் நின்னுது? சிஏஏக்கு நின்னுது. சிஏஏ என்னன்னா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சது? ஐயோ இந்த நாட்டை விட்டு நம்ம கடத்த போறோம் அப்படின்னு வடிவல் சொல்றாங்க. ஓடுறா மாதிரி அப்ப போய் எல்லாருமே போய் பிடினாங்க. ஏன்னா சிஏ என்ற சட்டம் வந்துச்சு, பிஜேபி கவர்மெண்ட் கொண்டாச்சு. அப்போ நம்மள வந்து ஜெயில பிடிச்சு போட்டுருவான், ஹோம்ல பிடிச்சு போட்டுருவான், பிள்ளைகளை பிடிச்சிடுவான், நமக்கு இந்த நாட்டில் இருக்க நமக்கு உரிமை இல்லாத ஒரு அங்கீகாரம் எல்லாமே ஆக்கி விடுவான் என்ற ஒரு பயத்துல எல்லாமே ஒன்னா சேர்ந்தோம். அந்த சிஏ சட்டம் ஒன்னா அமல்தான் இருக்குது, அவன் அமைத்து வச்சிருக்கான். ஏன்னா மெஜாரிட்டி இல்ல, மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கா எல்லாமே போட்டு அமைக்கி வச்சுக்கிறான். ஆனா மெஜாரிட்டி இருந்தாலும் அதோ கொண்டு வந்திருப்பா. இப்போ அப்ப பிஜேபி அரசால முஸ்லிம்களுக்கு பாதிப்பு எவ்வளவு நீங்க சிந்தித்து பாருங்க. அப்போ நம்ம என்ன ஆகணும்? தயாராகணுமா ஆகக்கூடாதா? இன்றைய காலத்தில் 1947 நம்ம சுதந்திரம் பெற்ற மாதிரி வரக்கூடிய 10 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய சுதந்திர போராட்டம் நடந்தே தீரும். அது இஸ்லாமிய தலைமையில்தான் நடந்தே தீரும் என்று நான் இன்னைக்கு சொல்லுகிறேன். ஏன்னா காலகட்டத்தில் போகுது. இஸ்லாமியர்கள் எங்கே பார்த்தாலும் சொல்றாங்க, எங்க பார்த்தாலும் பொய் வழக்கு போடுறாங்க, எங்க பார்த்தாலும் நசுக்கிறாங்க. எந்த கடை வச்சாலும் முஸ்லீம் கடையில போய் துணி வாங்க கூடாது, சாப்பிட கூடாது, பொருள் வாங்க கூடாது என்றான். இந்துன்னு சொல்லி அந்த ஒரு போதை வச்சுட்டு பிஜேபி என்ன பண்றா அறிவிக்கிறான். அப்ப முஸ்லீம் வந்து நிம்மதியா நடக்க முடியல. குனிய எத்தனை வாட்டினா நம்ம குனிய முடியும்? நீ கொட்டினே இருந்தா நான் கொட்டின்னு வாங்கினே இருக்க முடியுமா? அப்போ ஒரு நாள்ல வரலாம் இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம்கள் எல்லாம் ஏந்து நிற்பார்கள். அப்ப இந்தியா அடுத்த சுதந்திரத்துக்காக போராட்டத்துக்குரிய மிகப்பெரிய ஒரு சக்தி கண்டிப்பா தெருவில் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சகோதரர்களே, ஏன் இது சொல்லுகிறேன் என்றால், நீங்க சிந்தித்து பாருங்கள், நம்ம சமூகம் எந்த நிலைமை போய் கொண்டு இருக்குது. நம்ம சமுதாயத்துக்கு யார் இருக்கிறா? நம்ம சமுதாயத்துக்கு நம்ம சமூக தலைவர்கள் தானே இருக்காங்க. அந்த தலைவர்களுக்கு நம்ம பின்னாடி நிற்க வேண்டுமே. அந்த சமூக தலைவர் பின்னாடி இன்னும் நம்ம மிகப்பெரிய போராட்டங்களுக்கு நம்ம கை கொடுக்க வேண்டுமே. அந்த சமூக பின்னாடி அந்த மக்களுக்கு பின்னாடி நம்ம நின்னாதான் எதுவும் சாதிக்க முடியும் என்று நீங்கள் என்றைக்கு உணர போறீர்கள்?
நீங்கள் உணர வேண்டும். உணர்வுகள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன என்றால், ஒரு ஆதாரங்கள் என்றால் என்ன சொல்லுவது என்றால், இந்தியாவில் என்னைக்கு பிஜேபி அரசு வந்தாலோ அன்னிலிருந்து பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் எல்லாம் முஸ்லிம்கள் எங்க நிம்மதியா வாழ்ந்திருக்கு சொல்லுங்க. ஏதோ ஒரு மாநிலத்தை, அந்த மாநில பேர் வரல, ரம்ஜானுக்கு லீவ் இல்லைன்ட்டான். எந்த உத்தராகண்ட்ல ரம்ஜானுக்கு லீவ் இல்லைன்ட்டான், விடுமுறை இல்லைன்ட்டான். ஆல் இந்தியா லீவ், ரம்ஜானுக்கு உத்தராகண்ட்ல லீவ் இல்லைன்ட்டான். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணா, ஒன்னு பஞ்சு கொண்டு வந்து என்ன இருக்கிறான், நம்மளை நெருக்கி இருந்தா இருக்கிறான். நம்ம வேடிக்கை பார்த்து தான் இருக்கிறோம். நம்ம உணர்வோடு நம்ம செயல்பட வேண்டும், சரிங்களா? ஆனால் நீங்க என்றைக்கு நீங்க விலை பிடிச்சதை ஏந்திக்கிறீங்களோ, உங்கள் விலை பிடிச்சதுதான் மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்துக்கு ஆகும் என்று தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறிய வழியை முழுத்தை கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிறிய ஒரு அறிவிப்பு அறிவிச்சுக்கிறேன். வரக்கூடிய 22ஆம் தேதி தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் சார்பாக பிஜேபி அலுவலகம், தமிழக பிஜேபி அலுவலகம் முற்றுகை போராட்டம். அந்த போராட்டத்துக்கு நம்ம எல்லாம் எங்கே அசமலாகி செல்ல வேண்டும் என்றால், ஐசோஸ் பள்ளிவாசல் இருந்து நம்ம எல்லாம் அசம்பல் ஆயிட்டு இங்கிருந்து ஊர்வலமாக பிஜேபி அலுவலகத்தை முற்றுகையிட்டு நம் கோரிக்கை கோஷங்கள் அங்கே எழுப்பி பிஜேபி அலுவலகத்தை மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் நடத்தும் என்று கேட்டு சொல்லிக் கொள்கிறேன். நீங்க அனைவரும் கலந்து கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.